ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 10ஓட டயட் ரொட்டீன் பார்க்கலாமாங்க. மார்னிங் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா லெமன் வாட்டர் தாங்க. ஒரு 300 ml 1 டம்ளர் அளவு வாட்டர் எடுத்துக்கோங்க. லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ சூடாக குடிக்க முடியுதோ அவ்வளோ சூடாக வார்ம் வாட்டர் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நியர்லி ஒரு 10 சொட்டு இருக்கிற மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு அது கூட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வார்மாகவே உங்களால் எவ்வளோ சூடாக குடிக்க முடியுதோ அவ்வளோ சூடாக குடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம நைட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே நம்மளோட பாடியில் பித்த லெவல் அதிகமாக இருக்குங்க. லெமன் பிழிஞ்சு விட்டு குடிக்கிறனால நம்மளோட பாடியில் பித்த லெவல் குறைஞ்சு பாடி கொஞ்சம் கூல் ஆகுங்க. அதுக்காக தான் இந்த லெமன் வாட்டர். இது மாதிரி வாரத்தில் ஒரு நாளைக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இந்த சீரகம், சோம்பு, வெந்தயம் ஊற வச்ச தண்ணி தாங்க. நம்ம வந்து முன்னாடி நாளே ஊற வச்சுருந்தாலும் அப்பப்போ கொதிக்க விடும்போது கெடாதுங்க. அதனால் அடுத்த நாளைக்கும் நீங்கள் அதுலேயே ஊற வச்சு கூட அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ரொம்ப இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். 2 நாளைக்கு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே நைட்டு ஆட் பண்ணி கொதிக்க வச்சு குடிச்சிக்கோங்க. இது குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு நல்ல டைஜஷன் ப்ராசஸ் நல்லா இருக்குங்க. அடுத்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்து நான் ஆம்லா ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஆம்லா வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு நெல்லிக்காய் எடுத்துகிட்டு கொட்டை எடுத்துருங்க. கொட்டை எடுத்துகிட்டு நீங்கள் எப்பவும் போல் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க. அல்சர் இருக்கிறவங்க இஞ்சி அவாய்ட் பண்ணிவிட்டு புதினா, கறிவேப்பிலை தழை எவ்வளவு இருக்கோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல்ஸ் மோடு விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இந்த ஆம்லா ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்லா இம்யூனிட்டி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் லாஸுக்கு யூஸ் ஆகுங்க. ஃபேட் பர்னிங் கொழுப்பையும் நல்லா குறைக்கும். ஹேர் ஃபாலும் இல்லாமல் முடி கொட்டாமையும் பார்த்துக்குங்க. அதனால் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆம்லா ஜூஸ் வந்துட்டு வாரத்தில் ஒரு 1/4 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இந்த ஆம்லா ஜூஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. இது வந்து நான் வடிகட்டாமல் அப்படியே கூட குடிச்சிக்கலாம். உங்களுக்கு வேணால் வடிகட்டி கூட எடுத்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மில்லட்ஸ் இட்லி தான் செஞ்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் சுண்டக்காய் முளவரைச்ச குழம்பு, பச்சைப்பயிறு முளைக்கட்டினது, நட்ஸுங்க. இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மில்லட் இட்லிக்கு வந்து நான் வரகு, சாமை, கருப்பு கவனி அரிசி இந்த 3 தான் எடுத்துருக்குங்க. உங்கள்கிட்ட என்ன அரிசி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வரகரிசி மட்டும் இருந்தால் கூட அதை எடுத்துக்கலாங்க. நான் வந்து வரகரிசி 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் சாமை அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருப்பு கவனி அரிசி 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க. 3 டம்ளர் ஆச்சாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடி வரகரிசியவே இன்னொரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக 4 டம்ளர் எடுத்துக்கிட்டேங்க. வரகரிசி 2 டம்ளர், சாமை 1 டம்ளர், கருப்பு கவனி அரிசி 1 டம்ளர், மொத்தமாக 4 டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு நான் கருப்புளுந்து எடுத்துக்க போகிறேங்க. 1 டம்ளர் நல்ல வலிய நல்லா நிறையாவே நீங்கள் வந்து கருப்புளுந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து சிறுதானியம்லாம் கொஞ்சம் இறுகி தான் வரும் இட்லி. அதனால் தாராளமாக நீங்கள் கருப்புளுந்து 1 டம்ளர் வலி எடுத்துக்கோங்க. கருப்புளுந்து இல்லாதவங்க மொட்டு உளுந்து, வெள்ளை உளுந்து கூட 1 டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாங்க. வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த 4 அரிசி, 1 டம்ளர் உளுந்து, வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நான் கருப்பு உளுந்து சேர்த்ததுனால அந்த தோல் விட்டு வர்றதுக்காக 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்தேன். நீங்கள் கருப்புளுந்து சேர்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த தோல் விட்டு வந்துடும் சீக்கிரமாகவே. வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணும்போது அப்போதைக்கு அப்போவே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி 1/2 மணி நேரம் கழிச்சா தானாகவே அந்த தோல் கருப்புளுந்தில் இருக்கிற தோல் வந்து விட்டு வந்துடுங்க. எல்லா தோலையும் நான் எப்போவுமே ரிமூவ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் மட்டும் ஒரு 80% ஆஃப் தோல் இருக்கிற மாதிரி தான், கருப்பு உளுந்தில் தோல் இருக்கிற மாதிரி தான் போட்டுக்குவேங்க. அந்த கருப்பு உளுந்தில் இருக்கிற அந்த மேல் தோலில் தான் ஃபைபர் ரிச்சுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசியெல்லாம் வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா அந்த ஊறின தண்ணி வேஸ்ட் ஆயிரும். 5 மணி நேரம் ஊறணுங்க. 5 மணி நேரம் ஊறினா தான் இட்லி நல்லா வரும். அரைக்கிறக்கும் சாஃப்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம மிக்சியில் அரைக்கும்போது இந்த சிறுதானியம்லாம் கொஞ்சம் ஊறி இருக்கணும். அதனால் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் மிக்சி ஜார்லேயே சூடு வராமல் இருக்கிறக்காக 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறேங்க. ஐஸ் க்யூப்ஸ் போடும்போது உளுந்து கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக உப்பலாக வரும். ஐஸ் க்யூப்ஸ் போட்டு எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இட்லி வந்து கொஞ்சம் இறுகாமல் வரும். கொஞ்சம் அரிசியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு கெட்டியாயிருங்க இட்லி. நான் 2 செட்டாக போட்டு அரைச்சிக்கிட்டேங்க.
நீங்கள் இந்த மாதிரி சிறுதானிய இட்லி செய்கிறீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி 4 டம்ளர் எடுத்திங்கன்னா ஒரு அடசை இட்லி 12 இட்லி வருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 தோசை வரும். இதுதான் அளவுங்க. இந்த 4 டம்ளர் எடுத்திங்கன்னா ஒரு அடசை இட்லி ஊற்றலாம், 10 தோசை ஊற்றலாங்க. 5 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு மத்தியானம் 2 மணிக்காட்டு ஊற வச்சு நைட் ஆட்டி வச்சிட்டேங்க. காலையில் தான் இட்லி ஊற்றுனேன். முடிஞ்ச வரைக்கும் 5 மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா போதும். நான் வந்து உப்பு சேர்த்தாம தான் புளிக்க வச்சேங்க. உப்பு சேர்த்துனோம்னா சிறுதானியம் வந்து டக்குன்னு புளிச்சிடும். அதனால் காலையில் புளிச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்திட்டு அப்போதைக்கு அப்போவே கலந்து நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். எப்போவுமே மாவு வந்து நீங்கள் கலக்கும் போது ரொம்ப கலக்க வேண்டாம். ஏன்னா அது ஃபர்மெண்ட் ஆகி தான் இருக்கும். ரொம்ப அடித்து கலக்குனீங்கன்னா இட்லி வந்து சாஃப்டாக வராதுங்க. சும்மா ஒரு 2 டைம் 3 டைம் மட்டும் அந்த உப்பு கலங்குற அளவுக்கு மட்டும் கலக்கி விட்டுட்டு இட்லி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கலக்குனிங்கன்னா அந்த ஃபர்மெண்டேஷன் பிரேக்கேஜ் ஆகி இட்லி சாஃப்டாக வராது. நார்மலாக எப்பவும் போல் 5 நிமிஷம் இட்லி வெந்தால் போதுங்க. 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஒரு துளி கூட கிளாத்லேலாம் ஒட்டாது. நல்லா சாஃப்டாக தாங்க வரும். அதனால் 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து நல்லா வலிய நிறையா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இட்லி சாஃப்டாக தாங்க இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டியாகாது. நம்ம நார்மலாக உளுந்து அரிசி மாவு இட்லி விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக தாங்க வரும். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வராது. கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு வந்து இந்த சுண்டல் குழம்பு தான் வரைச்சி வச்சுருந்தேங்க. சுண்டைக்காய் வந்துட்டு கொஞ்சம் நிறையா இருந்ததுனால இடிகளில் இடிக்காமல் இந்த மாதிரி ஒரு பல்ஸ் மோடு மட்டும் விட்டுக்கிட்டேங்க. நான் வந்து ஒரு 2 பல்ஸ் மோடு விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் விதை ரொம்ப அதிகமாக வந்த மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே சுண்டைக்காயெல்லாம் சேர்த்தும் போது விதையோடு எடுத்துக்கோங்க. விதையோடு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு நார்ச்சத்து அதிகமாக கிடைக்குங்க. சுண்டைக்காய் வந்துட்டு வயிற்று புண்ணை ஆற்றும், ஜீரண சக்தியை அதிகப்படுத்துங்க. சுண்டைக்காய் கிடச்சா கண்டிப்பாக சட்னியாவோ குழம்பாவோ செஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய் ஊற்றனால பொட்டுக்கடலை போட்டு வீட்டில் அரைச்ச மிளகுடி போட்டு வணக்கி வச்சுட்டேங்க. தாளிப்பு சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய், கருவேப்பிலை தலை போட்டு நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டு எடுத்த சுண்டைக்காய் சேர்த்திக்கிட்டேங்க. நீங்கள் காய் கொஞ்சமாக இருந்தால் இடிகளில் கூட விதை வெளியில் வர்றதுக்காக இடித்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக விதையோடு தான் சேர்த்திக்கணுங்க. அது அப்போ தான் வந்து நம்மளுக்கு வயிற்று இருக்கிற உப்பசங்கள், வயிற்று கோளாறுலாம் சரியாகுங்க. அந்த நான் மிளகு அரைக்கிறதுக்கு வணக்கி வச்சுருந்ததை ஆறுனதி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு சேர்த்தி ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சதுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான சுண்டைக்காய் குழம்பு ரெடிங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெயிட் லாஸில் வந்துட்டு தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றி கொதிக்க விட வேண்டாம். கொதிக்க விட்டிங்கனாவே நம்மளுக்கு வந்து அதில் கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் வந்துட்டு ராவாக சாப்பிட்லாங்க. கொதிக்க விட்டு எடுத்துக்க வேண்டாம். இட்லிக்கு சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடிங்க. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கரண்டி 1.5 கரண்டி தான் ஊற்றிக்கணும். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அதுவும் வந்து நம்மளுக்கு கலோரிஸில் ஆட் ஆக தான் செய்யும். 2 இட்லிக்கு 1 கரண்டி குழம்பு கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து நைட்டே ஊற வச்சதை தண்ணியை ட்ரைன் பண்ணிக்கோங்க. பாதாமில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டுக்கோங்க. பாசிப்பயிர் முளைக்கட்டினது மாதுளம்பழத்தோடு தாங்க. பாசிப்பயிரில் வந்துட்டு நார்ச்சத்து ரொம்ப அதிகங்க. ரெகுலராகவே நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் வேணும், பிளான்ட் ப்ரோட்டீன், இயற்கையான ப்ரோட்டீன் வந்து முளைக்கட்டின பாசிப்பயிரில் தான் இருக்குங்க. அதனால் ரெகுலராகவே பாசிப்பயிர் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ரொம்ப பசிக்கவும் பசிக்காதுங்க நீங்கள் பாசிப்பயிர் எடுக்கும்போது. அடுத்த மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் 2 இளநீ தான் எடுத்தேங்க. இளநீ வந்து நம்ம வந்து பாடி கூல் பண்ணுறக்காக தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு இளநீ கூட சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி இளநீ கோகோனட் வாட்டர் கூட எடுத்துக்கலாங்க. தேங்காயும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு தேங்காயில் தான் தேங்காய் இருந்துச்சுங்க. தேங்காய் எடுத்துக்கலாம். நம்மளை வந்து டைஜஷன் ப்ராசஸும் தேங்காய் வந்து நல்லாயிருக்குங்க. ராவாக எடுக்கும்போது கொலஸ்ட்ராலும் ஏறாது. அதனால் தாராளமாக நீங்கள் ரெகுலராகவே சும்மா கிரேவிங்ஸாக இருக்குன்னா ஒரு பீஸ் தேங்காய் கூட மென்று சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லைங்க. மெதுவாக சூ பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிட்டுக்கோங்க. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ரைஸ் எடுக்கலை. காலையிலேயே மிட்லெட் இட்லி எடுத்ததுனால ரைஸ் எடுக்கலிங்க. பூசணிக்காய் 1 கப்பு. மஞ்சள் பூசணியில் வந்து கலோரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஃபைபர் ரிச், நார்ச்சத்து அதிகம். அதனால் மஞ்சள் பூசணியெல்லாம் கிடச்சா தாராளமாக நீங்கள் ரெகுலராகவே வெயிட் லாஸில் சேர்த்திக்கலாம்.
அதுக்கப்புறம் வாழைப்பூ பொரியல் தாங்க. நார்மலாக வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எண்ணெய் கம்மியாக விட்டு தாளித்து விட்டு முட்டை 2 சேர்த்தி தான் வாழைப்பூ பொரியல் செஞ்சுருதுங்க. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் ஒரு 10 பீஸு. வெள்ளரிக்காயில் ரொம்ப ரொம்ப கலோரிஸ் கம்மி, அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இப்படி தான் லஞ்ச் எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டீக்கு வந்துட்டு ஒரு பிளாக் காஃபி தாங்க. பிளாக் காஃபி வந்து நீங்கள் காஃபி தூள் வந்து சிக்கரி இல்லாத எந்த காஃபி தூள் வேணாலும் எடுத்துக்கலாம், வித்தவுட் எனி சுகருங்க. கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ தேனோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். வெறும் ராவாக தான் நீங்கள் பிளாக் காஃபி எடுக்கணும். பிளாக் காஃபி எடுக்கும்போது நம்மளுக்கு ஜீரண சக்தியும் அதிகமாக இருக்குங்க. அதில் இருக்கிற கெஃபைன் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும், மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும். நல்லா சூடாக குடிச்சிக்கோங்க. அது கூட நான் ஒரு கை வேர்க்கடலைங்க, வேர்க்கடலையை பாசிப்பயிறு சுண்டல் 3ல் ஏதாவது ஒன்று ஒவ்வொரு நேரம் சேர்த்திக்கோங்க. அதான் வந்து நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிற ப்ரோட்டீனுங்க, புரதச்சத்து. ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த வேர்க்கடலை சாப்பிட்டா நெஞ்சை கறிக்கும், ஒரு மாதிரி பசிக்காத மாதிரி இருக்கும். அதனால் அது கூட கருப்பட்டியோ வெல்லமோ சும்மா ஒரு துண்டு மட்டும் சேர்த்தி சாப்பிட்டிங்கன்னா அந்த நெஞ்சை கறிப்பு இருக்காதுங்க. அடுத்த டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மில்லட் தோசையும் தக்காளியும் தான் கடைஞ்சிருந்தேங்க. காலையில் ஆட்டின மாவில் மில்லட் தோசை, தக்காளி கடைசலுங்க. தக்காளி கடையிறக்கு குக்கர்லேயே 10 நிமிஷத்தில் டேரெக்டாகவே கடைஞ்சிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் தான் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லது. கொத்தமல்லி வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் கையில் தேய்ச்சி போட்டுக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். கருவேப்பிலை நான் வந்து 5 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு, நீங்கள் வேணால் வரமிளகாய் கூட சேர்த்திக்கலாம். பூண்டு வந்து ஒரு 6 பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு நான் 6 தக்காளி வந்து கொஞ்சம் பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், நீங்கள் வந்து அது இல்லைன்னா வரமிளகாத்தூள் கூட சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டு, மஞ்சத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சுங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பெருங்காயத்தூளாக சேர்த்தும் போது நம்மளுக்கு வந்து அந்த வாய்வு பிரச்சனையெல்லாம் இருக்காது. அதனால் அப்பப்போ பெருங்காயத்தூள் எதுக்கு சேர்த்தோம்னா சேர்த்திக்கோங்க. மொத்தமாக வந்துட்டு நான் வந்து பெரிய டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு ஒரு 300 ml தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. 5 வெங்காயம் 6 தக்காளிக்கு 300 ml தண்ணி, அதாவது சின்ன டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி சேரும்னு வைங்க, கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வெந்து வரக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு விசில் விட்டுருங்க. 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் விட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா தக்காளியும் நல்லா மசிஞ்ச மாதிரி குழஞ்சி வரும். இது வந்து நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சு இது பண்ணுறத விட இது சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. 5 நிமிஷம் தாளித்து விட்டிங்க, 5 நிமிஷத்தில் விசில் வந்துடும். சீக்கிரமாக இந்த மாதிரி நல்லா தக்காளியும் வெந்துடும். அந்த தக்காளி வந்து தோலெல்லாம் இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் மேஷர்லேயோ கடையிற மத்துலேயோ வச்சு கடைஞ்சிக்கோங்க. மல்லித்தலை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான தக்காளி கடைசல் ரெடிங்க. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மில்லட் தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் அந்த அரைச்ச மாவுலேயே வந்துட்டு தோசை ஊற்றியாச்சுங்க. இட்லிக்கு மாவுங்கனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மில்லட் தோசையெல்லாம் நீங்கள் செய்யும்போது சீக்கிரமாக செஞ்சிடலாம். டக்குன்னு ஊற வச்சுட்டு நைட் அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் இட்லி தோசை ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணிக்கலாங்க. இந்த தோசையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நம்ம ஒரு தோசை தான் எடுக்கிறோம், அதனால் கொஞ்சம் மொந்தமாக ஊற்றிக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்காக 5 சின்ன வெங்காயம், 1 பூண்டு, 1 தக்காளி, கொஞ்சோண்டு சீரகம், காரத்துக்கு 1 வரமிளகாய், கருவேப்பிலை தலையெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க. நம்ம ஒரு தோசை எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கும் சாப்பிட்ட திருப்தி இருக்கும், வயிறும் ஃபில் ஆகிக்குங்க. தோசையில் மேலே இந்த மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு கறி தோசை டேஸ்ட்டுக்கு வருங்க. நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வந்துட்டு சொரக்காய், கேரட் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சோண்டு ஆனியன்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் வந்து ஒரு சொட்டு கூட ஊற்றலிங்க. எண்ணெய் ஊற்றாத கூடாதுக்காக தான் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெலாம் அரைச்சி ஊற்றும் போது நம்மளுக்கு அந்த பசை கிடச்சி தோசை வந்து நல்லா பதமாக வருங்க. எண்ணெய் நம்ம விடலினா கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டியாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி தக்காளி வெங்காயமெல்லாம் நீங்கள் அரைச்சி ஊற்றும் போது தோசையும் நல்லா பதமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எண்ணெய் ஒன்று மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அதிக நேரம் வேக விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கோங்க. ஒரே ஒரு தோசை எடுத்தாலும் நல்ல ஃபில்லிங்காக இருக்குங்க. இது வந்து நீங்கள் முட்டை கூட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறிகள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, முட்டை வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கடைசலோட சூப்பரான மில்லட் தோசை ரெடிங்க. அதுக்கப்புறம் நார்மல் தோசையும் நம்மளுக்கு நல்லா தான் வருங்க.
நார்மலாக நான் தம்பிக்கு சுட்டது தான். லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா தான் வருங்க. இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட் வந்து நம்மளோட ஃபேட் லாஸ் ட்ரிங்க்கு தாங்க. இது வந்து நம்ம அந்த மல்லி, சீரகம், சோம்பு, கருஞ்சீரகம்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நம்மளோட தொப்பையை குறைக்கிறக்கும் நல்லா யூஸ் ஆகுங்க. நீண்ட நாளாக தேங்கி இருக்கிற கொழுப்புகளை குறைக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து நல்லா நம்ம வாயில் போட்டு எச்சிலோடு சேர்த்தி நல்லா பொறுமையாக மென்று சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு டைஜஷன் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாயில் போட்டதே டக்கு டக்குன்னு அவசரமாக முழுங்குனீங்கன்னா, அது டைஜஷன் லேட் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் தேவையில்லாத கொழுப்புகளை அங்கங்கே இன்னர் ஆர்கன்ஸில் படிஞ்சுக்குங்க. அந்த கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு தான் இந்த ஃபேட் லாஸ் ட்ரிங்க்குங்க. அதனால் எப்போவுமே எச்சிலோடு நல்லா மென்று பொறுமையாக சாப்பிடுங்க. நல்லா மென்று சாப்பிடும்போது நம்ம குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்குவோம், கம்மியாக தான் சாப்பிட முடியுங்க. ஃபேட் லாஸ் ட்ரிங்க்குக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டு எப்படி செஞ்சுருக்கிறேன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேங்க. கிளிக் பண்ணி ஃபேட் லாஸரோட ரெசிபீஸ் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.